ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் 10 கொஸ்டின் வந்து டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோலையும் 10 கொஸ்டின் தான் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு முந்தைய வீடியோவில் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து உங்களை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சரை பார்த்துடலாம். வண்டல் மண் டேஸ் மூலம் பலமானதாக உள்ளது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. மக்கிய பாஸ்பரிக் அமிலம், சுண்ணாம்பு, கரிம பொருள். வண்டல் மண் மக்கிய பாஸ்பரிக் அமிலம், சுண்ணாம்பு, கரிம பொருள் மூலம் பலமானதாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அசைவில்லா பிரிக்கும் முறை. ஆன்சர் அசைவு கூட்டல் இலா. அசைவிலா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல்லு வந்து அசைவு கூட்டல் இலா. அடுத்ததா கொஸ்டின் 2, முகர்ந்து பார்த்தால் வாடுவது. செம்பருத்தி மலர், ரோஜா மலர், அல்லி மலர், அனிச்ச மலர். ஆன்சர் அனிச்ச மலர். முகர்ந்து பார்த்தால் வாடுவது அனிச்ச மலர். கொஸ்டின் 3, வயல் சொல்லின் வேறு பெயர். ஆன்சர் கழனி. வயல் சொல்லின் வேறு பெயர் கழனி. கொஸ்டின் 4 பார்க்கறதுக்கு முன்னாடி பாடப்பகுதியில் இருக்க குறிப்புகளை பார்த்துட்டு வந்துடலாம். புதிய பாடத்திட்டம் 6ஆம் வகுப்பு தமிழ், பக்கம் 50, 2வது பருவம். ஸோ இதில் இருக்க சொல்லும் பொருளும் நல்லா கவனித்து பார்த்துக்குங்க. மல்லெடுத்த அப்படின்னா என்னது? வலிமை பெற்ற. சமர் அப்படின்னா என்னது? போர். சமர் அப்படின்னா போர். நல்கும் அப்படின்னா தரும். கழனி அப்படின்னா வயல். மரம், அதாவது எந்த ரா வந்து நல்லா கவனிச்சு பார்த்துங்க. மரம் அதற்கு வந்து வீரம். எக்களிப்பு அதற்கு வந்து பெரும் மகிழ்ச்சி. களம் அதற்கு வந்து கப்பல். ஆழி அதற்கு வந்து கடல். அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க நூல்வெளி. முடியரசனின் இயற்பெயர் வந்து துரைராசு. முடியரசன் அவர்கள் எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை முதலிய நூல்கள் வந்து இவர் எழுதியது. முடியரசன் அவர்கள் வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். வயல் என்னும் சொல்லின் வேறு பெயர் வந்து கழனி. கொஸ்டின் 4, வீரகாவியம் படைத்தவர். ஆன்சர் முடியரசன். வீரகாவியம் படைத்தவர் முடியரசன். மணிக்கொடி, வீரகாவியம், காவிய பாவை முதலிய நூல்களை இயற்றியவர் திராவிட நாட்டின் வானம்பாடி என அழைக்கப்படும் முடியரசன். முடியரசன் அவர்களுடைய இயற்பெயர் வந்து துரைராசு. கொஸ்டின் 5, ஆழி சொல் தரும் பொருள். ஆன்சர் கடல். ஆழி சொல் தரும் பொருள் கடல். கொஸ்டின் 6, சமர் சொல் தரும் பொருள். ஆன்சர் போர். சமர் சொல் தரும் பொருள் போர். கொஸ்டின் 7, தாழம்பூ எத்திணைக்கு உரியது. ஆன்சர் நெய்தல். தாழம்பூ எத்திணைக்கு உரியது? நெய்தல் திணைக்கு உரியது. இந்த அட்டவணையை நல்லா கவனிச்சு பாருங்க. ஐவகை நிலங்கள்: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அந்தந்த நிலத்துக்குரிய பூ. குறிஞ்சி அந்த நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி காந்தல். முல்லை அதற்கு வந்து முல்லை தோன்றி. மருத நிலத்திற்கு வந்து செங்கழுநீர் தாமரை. நெய்தல் அதற்கு வந்து தாழை நெய்தல். பாலை நிலத்துக்குரிய பூ வந்து குரவம் பாதிரி. நெய்தல் நிலத்துக்குரிய பூ தாழம்பூ. நெய்தல் நிலம் என்பது கடலும் கடல் சார்ந்த இடம். கொஸ்டின் 8, மீனவனுக்கு கடல் அலை டேஸ். ஆன்சர் தோழன். மீனவனுக்கு கடல் அலை தோழன். பக்கம் 53, இதுல இருக்கிற சொல்லும் பொருளும் பார்க்கலாம். கதிர் சுடர் அதற்கு வந்து கதிரவனின் ஒளி. மின்னல் வரி அப்படின்னு என்னதுன்னா மின்னல் கோடு. அரிசுவடி அப்படின்னு என்னதுன்னா அகர வரிசை எழுத்துக்கள். அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க பாடலின் பொருளை பாருங்க. மீன் பிடிக்க கடலுக்கு செல்பவர்கள் மீனவர்கள். அவர்களுக்கு விண்மீன்களே விளக்குகள். விரிந்த கடலே பள்ளிக்கூடம். கடல் அலையே தோழன். மேகமே குடை. வன்மையான மணலே படுத்துறங்கும் பஞ்சு மெத்தை.
விண்ணில் இடி அவர்கள் காணும் கூத்து. சீறி வரும் புயலே விளையாட்டு ஊஞ்சல். பனி மூட்டம்தான் உடலை சுற்று போர்வை. அனல் வீசும் கதிரவனின் ஒளி சுடர்தான் மேற்கூரை. கட்டுமரம்தான் அவர்கள் வாழும் வீடு. மின்னல் கோடுகளே அடிப்படை பாடம். வலை வீசி பிடிக்கும் மீன்களே அவர்களது செல்வம். முழு நிலவுதான் கண்ணாடி. மூச்சடக்கி செய்யும் நீச்சலே அவர்கள் செய்யும் தவம். வானமே அவர்கள் வணங்கும் தலைவன். இவற்றுக்கு இடையே மீனவர்கள் மன உறுதியோடு தொழில் செய்கின்றனர். அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க தெரிந்து கொள்வோம். நெல்லைத்திணை நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும். அங்க வாழற மக்கள் பரதவர் பரத்தியர். தொழில் மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல். நெய்தல் நிலத்துக்குரிய பூ தாழம்பூ. அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க நூல்வெளி. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடலாகும். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் என்பர். ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல் முதலியனவும் நாட்டுப்புற பாடல்களுள் அடங்கும். பாடப்பகுதியில் இருக்க அந்த பாடல் பார்த்தீங்கன்னா சு. சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. மீனவனுக்கு கடல் அலை தோழன். கொஸ்டின் 9. கட்டுமரம் என்பது மீனவனுக்கு டேஸ். ஆன்சர் வீடு. கட்டுமரம் என்பது மீனவர்களுக்கு வீடு. கொஸ்டின் 10. சுடர் தரும் பொருள். ஆன்சர் ஒளி. சுடர் தரும் பொருள் ஒளி. இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் உங்களுக்கான வினா வருது. இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு 2 வரியில கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது முக்கியமான கொஸ்டின், எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். 14 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழில்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்க கூடாது. இதனை கூறும் சட்டப்பிரிவு எது? ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 27, ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 26, ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 24, ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 25. இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதற்கான சரியான விடை அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.